இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாசம் தந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 150:6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. மூக்கு எவ்வளவு முக்கியம் என்று மூக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பவர்களுக்கு தான் தெரியும். சைனஸ் தொந்தரவினால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு மூக்கின் வழியாக 3 நாளைக்கு சுவாசிக்க கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர். இரவு நேரத்தில் மறந்து வாயை மூடி தூங்கினால் அவ்வளவுதான், திட்டுமுட்டு அடைத்து மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தால் கூட மூக்கினுள்ளிருந்து இரத்தம் வாய்க்குள் நுழையும். பின்பு 3 நாட்கள் கழித்து மருத்துவர் இப்பொழுது உள்ளே அடைத்திருந்த அந்த மருந்தெல்லாம் வெளியே எடுத்து விட்டனர். 3 நாள் வாய் வழியாக விட்டவர்களுக்கு மூக்கு வழியாக திரும்ப மூச்சு விடுவது என்பது மிக பெரிய காரியமாக இருக்கும், சிரமமாகவும் இருக்கும். யோசித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய சாயலில் உண்டாக்கியிருக்கிறார். ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினார். நாம் ஜீவ ஆத்துமாவாக மாறினோம். மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினார். அதே ஆவியானவர் நம் மீது ஊதப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சுவாச காற்றாக இருக்கின்றார். நம்மை சுவாசிக்க செய்கின்றார். ஜீவன் தந்திருக்கிறார். அதற்காக நாம் இன்று அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சுவாசம் தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.